ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருண், பீஸ் கீப்பர் சேலம். நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா, திரும்பவும் பார்த்தீங்கன்னா சேலமில் வந்து கண்ணங்குறிச்சி இருக்கக்கூடிய கஸ்டமருக்காக வந்து மறுபடியும் ஒரு ஃபுல் செட்டு வந்து நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா டேங்க்கு, கேபினெட்டு, இதுக்கு தேவையான ஆக்சசரிஸு அண்ட் பார்த்தீங்கன்னா ஃபில்டர் சிஸ்டம். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஃபுல் செட்டே வந்து உங்களுக்கு வந்து நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ இந்த கஸ்டமரோட ஃபுல்லி நீடு பார்த்தீங்கன்னா ப்ரெசன்டேஷன் வந்து நீட்டாக இருக்கணும். காரணம் பார்த்தீங்கன்னா இவங்க வீட்டை ஹாலில் விற்கிறாங்க. ஸோ அவங்க அப்பா வந்து ரிக்வஸ்ட் பண்ணது என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து ஹாலில் விற்கிறேன் தம்பி, எனக்கு வந்து சொந்தக்காரங்க வந்து அடிக்கடி நிறையா வந்து போவாங்க. ஸோ வந்து கந்திஷ்டி வந்து போகிற மாதிரி, அதாவது வந்ததுமே இந்த டேங்கை தான் வந்து பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து இந்த டேங்க் வந்து எனக்கு செஞ்சு கொடுங்க. பார்த்ததும் பளிச்சுன்னு இருக்கணும், ப்ரெசன்டேஷன் நீட்டாக இருக்கணும், ஃபினிஷிங் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் கூட குறைய இருக்கணும்னு சொல்லி கஸ்டமர் வந்து ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணிட்டாரு. ஸோ அவருக்காக பார்த்தீங்கன்னா இன்ச் பை இன்ச் வந்து பார்த்து செஞ்சுருக்கோம். ஸோ நம்ம வந்து நார்மலாகவே பார்த்தீங்கன்னா எல்லா கஸ்டமருக்குமே ஒரே மாதிரி தான் செய்கிறது, யாருக்குமே ஸ்பெஷல் கேர் அப்படிங்கிறது கிடையாது. என்னுடைய ஒர்க் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் என் வீட்டுக்கு எனக்கு டேங்க் செஞ்சுக்கிட்டா எப்படி வந்து டேங்க் மேக் பண்ணிக்கணும், ஸோ அது மாதிரி தான் வந்து நான் என் கஸ்டமருக்கு வந்து மேக் பண்ணி கொடுத்துட்ருக்கிறேன். ஸோ அப்படி தான் வந்து நான் நிறையா கஸ்டமருக்கு வந்து செஞ்சு கொடுத்துட்ருக்கேன். சரிங்களா? ஸோ வந்து இதில் இந்த டேங்கோட சைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3.5 ஃபீட்டு, வித்து பார்த்தீங்கன்னா 23.5, ஹைட்டு பார்த்தீங்கன்னா 18. ஸோ எதுக்கு இந்த டைமென்ஷனில் செஞ்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு அந்த கஸ்டமருக்கு பார்த்தீங்கன்னா இந்த டேபிள் வந்து பிடிச்சி போச்சு, அதாவது கேபினெட் வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சி போச்சு. ஆனால் அவங்க வந்து 3 ஃபீட் டேங்க் வந்து ரெக்குவயர்மெண்ட்டுக்கு வந்து வந்திருந்தாங்க. ஸோ இந்த டேபிள் பிடிச்சி போய் பார்த்தீங்கன்னா இந்த டேபிளோட சைஸஸ்க்கே வந்து கரெக்டாக ப்ராப்பராக வந்து எனக்கு வந்து இந்த கஸ்டமைஸ் பண்ணி கொடுன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ டேபிள் வந்து ஒரு கால் நூல் கூட பார்த்தீங்கன்னா விலகி இருக்காது. ஸோ டேங்க் வந்து டேபிளோட இன்ச்சஸ் வந்து அளந்து பார்த்துட்டு அதுக்கு ஏத்தாப்பில் பார்த்தீங்கன்னா கிளாஸ் கட்டிங் பண்ணி ப்ராப்பராக அவருக்கு வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். சரிங்களா? இது வந்து 2ன்னு சொல்ல முடியாது, 2க்கு பார்த்தீங்கன்னா 1/2 இன்ச் கம்மி, 23.5 வந்து வித்து, ஹைட்டு வந்து 18 இன்ச்சு. ஸோ லென்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 41.5 இன்ச்சு. சரிங்களா? அதாவது 3 அடிக்கு வந்து 42 இன்ச்சு, அதுலேயும் பார்த்தீங்கன்னா 1/2 இன்ச் கம்மி, ஃபுல்லி பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ்டு. ஸோ இவ்வளோ பெரிய டேங்க் வந்து உட்காரத்துக்கு தேவையான கேபினெட் பார்த்தீங்கன்னா நார்மலான கேபினெட் வந்து கிடையாது. இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆல்ரெடி வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம எப்பயுமே வந்து எல்லா எங்களுக்கு ஃப்ரேம் போட்டு அதுக்கப்புறம் தான் வந்து கேபினெட் வந்து மேக் பண்ணுவோம். சரிங்களா? அப்போ தான் வந்து ஸ்ட்ரென்த்தபிளாக இருக்கும். நாளைக்கு பின்னிக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு பிளைவுட்டோ அல்லது வந்து இது ஒரு எம்டிசி போர்டு ப்ளஸ் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பார்ட்டிக்கல் போர்டு இந்த மாதிரிலாம் தண்ணியில் வந்து ஊறிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து நாளைக்கு பின்னிக்கு பெண்ட் ஆச்சுன்னா கூட உங்களுக்கு வந்து எல்லா எங்களும் வந்து ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணிக்கும். சரிங்களா? ஸோ நிறையா மெட்டீரியல் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் மெட்டீரியல் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வாட்டர் ப்ரூஃப் மெட்டீரியல்லாம் போயிட்டீங்கன்னா காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்துடும். இந்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக விட்டார், ஆனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக பண்ணி கொடுங்கன்னு சொல்லியிருந்தாரு. ஸோ இதனுடைய ஃபுல் செட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து 19,300 ரூபா. சரிங்களா? இதனுடைய ஃபுல் செட்டு பார்த்தீங்கன்னா 19,300 ரூபா வருது. ஸோ இதில் வந்து நம்ம என்னென்ன ஆட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ டேங்கு பார்த்தீங்கன்னா ஜெயின் கோபினி கிளாஸில் 10 mm கிளாஸ். ஸோ 4 சைடு பார்த்தீங்கன்னா 12 mmல ஃபுல்லி பிரேசிங். சரிங்களா? சைடு கிளாஸ் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து டாப் வந்து மேக் பண்ணலாம்னு நினச்சிட்டு இருந்தோம், அக்ரிலிக்கில் மேக் பண்ணலான்ட்டு இருந்தோம். அக்ரிலிக்கில் மேக் பண்ணால் காஸ்ட் வைஸ் வந்து அதிகமாகுது. சரிங்களா? ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா என் டேங்க் மாதிரியே பார்த்தீங்கன்னா ஸ்லைடிங் கிளாஸ் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து பெருசாகவே செஞ்சு கொடுத்துருக்கோம். இது பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய ஸ்லைடிங் கிளாஸ். சரிங்களா? இது வந்து 5 mmல வந்து செஞ்சு கொடுத்து மேலே வந்து ஸ்டிக்கர் கொடுத்துருக்கோம், பிளாக் ஸ்டிக்கர். இதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா இந்த டேங்குக்கு வந்து காம்பேக்டான லைட்டுன்னு பார்த்தீங்கன்னா C100 அப்படிங்கிற மாடலில் பார்த்தீங்கன்னா RSLTக்கில் டபுள் ஸ்ட்ரிப் லைட்டு. ஸோ அதுதான் வந்து இவ்வளோ வெளிச்சத்தை உங்களுக்கு வந்து கவர் பண்ணும். ஏன்னா வந்து டேங்கோட அகலமும் அதிகம், உங்களுக்கு வந்து லென்த்தும் அதிகம். அப்படிங்கிறனால வந்து அதுக்கு சூட்டபிளான லைட் போட்டிங்கன்னா தான் உங்களால் இந்த வெளிச்சத்தை பார்க்க முடியும். ஆக்சுவலாக வீடியோவில் வந்து ஃப்ளாஷ் ஆகுது. ஸோ அதனால் இந்த லைட்னால் என்னன்னு தெரியல, ஃப்ளாஷ் ஆகுது, சரியாக தெரிய மாட்டேங்குது. ஸோ நேரில் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகே, எவ்வளோ பெரிய டேங்க் மேக் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து பாட்டமில் எப்படி வந்து இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பாட்டம் வந்துட்டு உங்களுக்கு வந்து சப்போர்ட் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து அகலம் வந்து 1.5 கொடுக்குறீங்க, ஹைட்டை 1.5 கொடுக்குறீங்கன்னா 10 mm கொடுக்குற மாதிரி இருந்தால் பாட்டமில் வந்து பிரேசிங் கிளாஸ் தேவைப்படாது. ஆனால் வந்து நீங்கள் அகலம் விரிக்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரெஷர் அப்படிங்கிறது வந்து அதிகப்படியாக இருக்கும். ஹைட்டு தூக்கினாலுமே பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். அதனால் வந்து பாட்டமில் 12 mmல 4 பிரேசிங் கிளாஸ் பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டு கொடுத்துருக்கோம். இதுக்கப்புறமே ஃபில்டர் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இவருக்கு வந்து சம்ப் வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணோம். ஸோ சம்புக்கு வந்து கொஞ்சம் பட்ஜெட் அதிகமாக போகிறது அப்படிங்கிறனால பார்த்தீங்கன்னா டாப் ஃபில்டர்லேயே வந்து அந்தளவுக்கு வந்து கான்ஃபிகரேஷன் வந்து செட் ஆகுமான்னு கேட்டார். நான் வந்து ஒரு 80 to 90% பார்த்தீங்கன்னா சூட் ஆகும் சொல்லியிருந்தேன். ஸோ ஃபிஷ்ஷஸோட குவான்டிட்டியுமே ஒரு கம்மியாக தான் போகிற மாதிரி சொல்லியிருந்தார். ஃபிஷ்ஷுமே கம்மியாக போகிற மாதிரியும் சைஸுமே கம்மியாக போகிற மாதிரி தான் சொல்லியிருந்தேன். அவருக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய 750 ஃபுல் கிட்டு கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஃபுல் கிட்டில் பார்த்தீங்கன்னா இது வந்து 9 kg பாக்ஸு. இதுக்கு பார்த்தீங்கன்னா RSLTக்கில் 750 மோட்ரு, செராமிக் ஒயிட் 1 kg, ரெட் 1 kg, பால் 1 kg, லாவா ராக் 1 kg, நெனட்டோ ரோல் 13 பீஸு,
பாண்டு ஸ்பாஞ்ச் ஒன்று, ஃபில்டர் பேட் ஒன்று. சரிங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லி கிட்டு. அப்படிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5.100 கிராம் பயோலோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து, அதாவது 5 கிலோ 100 கிராம் பார்த்தீங்கன்னா பயோலோடு வந்து வருது. சரிங்களா? ஸோ இதுக்கு வந்து இந்த டேங்குக்கு வந்து ஒரு 5 கிலோ அப்படிங்கிறது வந்து போதுமானதான். ஸோ ஃபிஷஸ் வந்து அதிகப்படியாக வந்து விடாமையும் ப்ராப்பராக வாட்டர் சேஞ்ச் பண்ணாங்கன்னா சம்பு கொடுக்கக்கூடிய கிளாரிட்டியை வந்து 90% பார்த்தீங்கன்னா இந்த ஃபில்டரே கொடுத்துரும். ஸோ என்னுடைய டாப் ஃபில்டர் வாங்கக்கூடிய எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதனுடைய கிளாரிட்டி வைஸ் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி பெரிய பெரிய டேங்க்லாம் வரும்போது வந்து இந்த டாப் ஃபில்டர் கண்டிப்பாக சூட் ஆகாது, சூப்பராக இருக்கும், அப்படி இருக்கும் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு போய் சொல்ல மாட்டேன். இது வந்து பெரிய பெரிய டேங்குக்கெலாம் சூட் ஆகாது. இதுவே வந்துட்டு 4க்கு 2க்கு 2 டேங்க் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தா நான் கண்டிப்பாக இது வந்து ப்ரொவைட் பண்ண மாட்டேன். கண்டிப்பாக சம் ஃபில்டரேஷன் தான் வந்து சஜஸ்ட் பண்ணியிருப்பேன். சரிங்களா? ஏன்னா நம்ம ஃபில்டர் நம்ம விற்கிறோம் அப்படிங்கிறதுக்காக வந்து நம்ம வந்து இஷ்டத்துக்குலாம் பேசக்கூடாது. ஸோ அது எவ்வளோ தூரம் உங்களுக்கு வந்து கால்குலேட் ஆகும் பார்த்தீங்கன்னா 260 லிட்டர் வைக்கலாம் உங்களுக்கு வந்து கால்குலேட் ஆகும். சரிங்க? அந்த வாட்டர் வந்து சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அது வந்து அடிஷனல் ஃபில்டராக மட்டும் தான் சப்போர்ட் ஆகுமே தவிர்த்து மெயின் ஃபில்டராக கண்டிப்பாக சப்போர்ட் ஆகாது. ஸோ அதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு தேவையான 6 இன்ச்சு ஃபிஷ் நெட் ஒன்று, அதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா மெடிசன் கிட்டில் வந்து பேராசிட்டல் எஃப்டபிள்யூ மெடிசன் ஒன்று, பேக்டோல் எஃப்டபிள்யூ மெடிசன் ஒன்று, ஜென்ரல் கியூர் மெடிசன் ஒன்று, இதுக்கப்புறமே அக்வாரியா கிளியர் மெடிசன் ஒன்று, அதுக்கப்புறமே மைக்ரோ லைஃப் S2 மெடிசன் ஒன்று. ஸோ இந்த மாதிரி வந்து காமனான மெடிசன் ப்ளஸ் வந்து ஸ்ட்ரெஸ் சீல். சரிங்களா? ஸோ இது வந்து நான் மெடிசன் கிட்டாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு வந்து கொடுத்துறேன். ஸோ இதுக்கப்புறமே வின்டர் சீசன் வந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து ஹீட்டர் தேவைப்படும் தான் சொல்லியிருந்தேன். ஹீட்டருமே கையோட வாங்கிட்டாரு. 300 வாட்ஸ் ஹீட்டர் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து போதுமானது. ஸோ இதுக்கப்புறமே வந்து ஒரே ஒரு நான் அதிகம் ஸ்டோன்ஸ்லாம் போடாதீங்க, பேர் பட்டம் ஃப்ரீயாக வச்சுக்கோங்க, டேங்க் வந்து எப்பயுமே கிளியரன்ஸாக இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு குரூப் டாய் மட்டும் வாங்கிட்டு அதுக்கு தேவையான வெப்போவில் வந்து 2-வே ஏர் பம்ப் மட்டும் ஒன்று வாங்கிட்டாரு. ஸோ இந்த டேங்க் செட்டப்புக்கு இது வந்து போதுமானது. சரிங்களா? ஸோ கேபினெட்டுமே பார்த்தீங்கன்னா ஓப்பன் டைப் கேபினெட்டு. ஸோ நீங்கள் வந்துட்டு 3க்கு 1.5 கொண்ட டேங்க் இருக்குது பார்த்தீங்களா? நீங்கள் டேங்காக வைக்கலாம். அது வந்து நான் ஃபியூச்சரில் நீங்கள் சம் ஃபில்ட்ரேஷன் போகிற மாதிரி இருந்து ஒரு 2 அடி ஹைட்டு தூக்கி நீங்கள் நல்லா ஒரு பெரிய டேங்காக மாசிவாக ரெடி பண்ணால் கூட கீழே வந்து 3க்கு 1.5 கொண்ட சம்ப் வந்து தாராளமாக வைக்கலாம். நல்லா ஸ்பேசியஸான உங்களுக்கு ஃப்ரீயான இடம் இருக்கும். ஸோ பாட்டம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எல்லாம் இங்கே ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து ஸ்ட்ரென்த் வைஸ் வந்து சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்தீங்கன்னா இதோட முடிஞ்சிச்சு. ஸோ நான் வந்து இந்த டைமில் வந்து ஒரு சப்ஸ்கிரைபருக்கும் ப்ளஸ் என்னோட கஸ்டமர் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஸோ அவருக்கு வந்து நன்றி சொல்றதுக்கு ரொம்பவே கடமைப்பட்டிருக்கேன். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து என்கிட்ட ஒரு 2 ஃபீட் டேங்க் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தார். சென்னையில் இருக்கார். ஆக்சுவலாக அவர் சென்னையிலேருந்து 2 ஃபீட் டேங்க் ஆர்டர் பண்ணுறது வந்து என்னை பொறுத்த வரைக்குமே காஸ்ட் வேஸ்ட்டு. சரிங்களா? காரணம் பார்த்தீங்கன்னா ஷிப்பிங் காஸ்ட் அப்படிங்கிறது வந்து 700லேருந்து 900 வரைக்குமே வந்து சின்ன டேங்குக்கே போயிடும். அவர் என்கிட்ட ஆர்டர் பண்ண டேங்க் பார்த்தீங்கன்னா 2 ஃபீட் லென்த்து, ஹைட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1.5 ஃபீட்டு, வித்து வந்து 1 ஃபீட்டு. ஸோ 8 mm மேக் பண்ணதுனால அவருக்கு ஷிப்பிங் காஸ்ட்டே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 900 ரூபாய்க்கு மேலே வந்துருச்சு. சரிங்களா? ஸோ இருந்து வந்து அவர் வந்து ஆர்டர் பண்ணுறதுக்கு மெயின் ரீசனே பார்த்தீங்கன்னா என்னுடைய டேங்க் ஃபினிஷிங்கும் ப்ளஸ் வந்து என்னுடைய டாப் ஃபில்டரோட ரிசல்ட்டும் அவருக்கு வந்து ரொம்பவே என்னோட வீடியோஸ் பார்த்து பிடிச்சிருந்துச்சு. சரிங்களா? ஸோ நானுமே பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட ஃபஸ்ட்டு ரெக்வஸ்ட் பண்ணதே, சார் டேங்க் நீங்கள் ஆர்டர் பண்ணுறது வந்து எனக்கு வந்து அந்தளவுக்கு சூட்டபுளாக இல்லை, காஸ்ட் வேஸ்ட் ஆகுமே சொன்னதுக்கு, பிரதர் நீங்கள் செஞ்சு கொடுங்க, நான் உங்களுக்கு பேமெண்ட் பண்ணுறேன்னு சொன்னார். ஸோ பேமெண்ட் பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா அவர் பாட்டுக்கு ஃபுல் பேமெண்ட் போட்டார். பேமெண்ட் போட்டு இன்னும் தேவைன்னா சொல்லுங்கள், உங்களுக்கு வந்து பேக்கிங் சார்ஜஸ் வந்து எதாவது செலவாச்சுன்னா கூட சொல்லுங்கள், நான் உங்களுக்கு பே பண்ணுறேன், நீங்கள் வந்து எதை பற்றி ஒரி பண்ணாதீங்க, நீங்கள் டேங்க் மட்டும் எனக்கு ஃபினிஷிங்காக கொடுன்னு சொல்லியிருந்தார். ஸோ இந்த மாதிரி வந்து ஆர்டர் பண்ணால் ரொம்ப ரொம்ப எனக்கு அபூர்வம் தான். சரிங்களா? ஏன்னா வந்து இப்போ சம் ஃபில்டர் வந்து என்கிட்ட ஆர்டர் கொடுக்குறாங்கன்னா ஓகே நம்ம வந்து சம் ஃபில்டர் வந்து ஒரு 50% சூப்பராக பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக வந்து என்னை நம்பி ஆர்டர் கொடுக்குறாங்க. ஸோ டேங்க் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா காமனாக எல்லா இடத்துலையுமே சூப்பராக பண்ணுவாங்க. ஆனால் வந்து அப்படி வந்து அவர் சென்னையில் வந்து இல்லாத கடைகளே கிடையாது. அங்கே வந்து ஆர்டர் கொடுக்காம என்ன நம்பி, ஸோ பணமும் பார்த்தீங்கன்னா அவர் பாட்டுக்கு பேமெண்ட் இன்னும் எவ்வளோ வேணும் கேட்டார் தவிர்த்து குவாலிட்டி வைஸ் வந்து என்கிட்ட காம்ப்ரமைஸ் ஆகலை. ப்ளஸ் வந்து அந்த ரேட் வைஸ்மே என்கிட்ட பார்கெயின் பண்ணல. ஸோ அவருக்கு நான் வந்து ப்ராப்பராக பார்த்தீங்கன்னா சென்னைக்கு வந்து பார்சல் அனுப்பிச்சு விட்டேன். ஸோ அவர் பிளேஸுக்கு போனதுக்கப்புறமா
டாப் ஃபில்டருமே எனக்கு வந்து செட் பண்ணி முடிச்சுட்டு டே 1 டே 2 டே 3 அப்படின்னு சொல்லிட்டு ஃபில்ட்ரேஷனோட அளவு ஃபில்ட்ரேஷனோட கிளாரிட்டி வந்து ஒவ்வொரு நாள் எனக்கு அப்டேட் பண்ணாரு. ஸோ ஒவ்வொரு நாளுமே பார்த்தீங்கன்னா அந்த ஃபில்டரோட கிளாரிட்டி பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காரு. ஸோ அவர் எந்த அளவுக்கு சந்தோஷப்பட்டாரோ இல்லையோ, ஸோ நான் அதை பார்த்து நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கேன். ஏன்னா வந்து இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ரேரான விஷயம் தான். ஸோ கண்டிப்பாக வந்து உங்களோட டஸ்ட்டும் சரி, உங்களுடைய மணியும் வந்து கண்டிப்பாக என்கிட்ட வேஸ்ட்டாக போகாது. ஸோ நீங்கள் வந்து நம்பி ஆர்டர் கொடுக்கலாம். பேமெண்ட் பற்றி கவலையே இல்லை. ஸோ உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து இருக்கிற மாதிரி தான் என்னோட பேமெண்ட் எனக்கு நீங்கள் பண்ணுறதுமே. ஸோ பேமெண்ட்டுக்கு வந்து செக்யூரிட்டி வந்து கண்டிப்பாக இருக்குது. ப்ராடக்ட் குவாலிட்டி வந்து எப்பயுமே மாற்ற மாட்டேன். சப்போஸ் அந்த ஐட்டம் இல்லைனா கூட இல்லைன்னு சொல்லின தவிர்த்து அதுக்கு மாற்ற வந்து இந்த ஐட்டத்தை வந்து மாற்றி கொடுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட் கிடையாது. லோ குவாலிட்டி ஐட்டம்ஸ் நம்ம வந்து பண்ணுறது கிடையாது. பெஸ்ட் குவாலிட்டி, சுப்பீரியர் குவாலிட்டி, சூப்பர் சர்வீஸ். சரிங்களா? ஸோ இது வந்து பேசினா மார்க்கெட்டிங் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து நான் நிறைய வீடியோஸ் கூட போடாமல் இருக்கிறேன். ஏன்னா வந்து நமக்கு அது சரியாக டைம் கிடைக்கிறது இல்லை. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒர்க் எடுக்கனால வந்து டைம் கிடைக்கிறது கூட இல்லை. சரிங்களா? ஸோ நான் ப்ரமோட் பண்ணலாம் நினைக்க வேணாம். ஸோ என்னை நம்பி நீங்கள் வந்து ஒர்க் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு டஸ்டபுளாகவும் இருக்கும். உங்களுக்கு வந்து அந்த ஒர்க்கோட குவாலிட்டியுமே ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ முடிஞ்சிச்சு. ஸோ உங்களுக்கும் இதே மாதிரியான செட்டிங்ஸ் தேவைப்பட்டா நீங்கள் சேலமில் இருந்தீங்கன்னா மட்டும் இந்த மாதிரி பெரிய பெரிய செட்டிங்ஸ் வந்து ஆர்டர் கொடுங்க. ஸோ நீங்கள் லாங்கில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இதெல்லாம் ஷிப்பிங் வந்து கொஞ்சம் பாசிபிள் இல்லை. சரிங்களா? 2 feet டேங்க் வரைக்கும் ஓகே, பிரச்சனை கிடையாது. 3 feetலாம் நம்ம வந்து ரீப்பர் கட் அடித்து தெர்மாகோல் ஷீட் வச்சு உங்களுக்கு வந்து பேக்கிங் பண்ணி அனுப்புறோம்னா ஷிப்பிங் காஸ்ட் எங்கேயோ போயிடும். சரிங்களா? நீங்கள் அந்த மாதிரிலாம் ஆர்டர் பண்ணி உங்களுடைய காசு வேஸ்ட் பண்ண வேணாம். இல்லை நான் வந்து டேங்கில் வந்து காரில் வந்து எடுத்துகிட்டு போவேன் அப்படின்னா கூட, காரில் வந்து ஒரு 4 seater கார்னு வச்சுக்கோங்களேன், 4க்கு 1.5 டேங்க் வரைக்கும்லாம் காரில் எடுத்துகிட்டு போக முடியும். 7 seaterனா பிரச்சனையே கிடையாது. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி விருப்பம் இருந்தால் மட்டும் ஆர்டர் கொடுங்க. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோட வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் பிரிண்ட் ஆகிட்டு இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டால் தாராளமாக காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபியூச்சரில் போடக்கூடிய இதே மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் ஆகும். மீண்டும் ஒரு சிறப்பான வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.